Hello everyone, I welcome you all to watch this new video. In this video you are going to learn a poem, My Hobby, Reading. அதாவது My Hobby அப்படிங்கிற ஹெட்டிங்கில் you have been learning. இதில் இந்த போமில் ரீடிங் ஒரு ஹாபியாக வச்சு சொல்லியிருக்கிறாங்க. What are your leisure time activities? அதாவது நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் என்னென்ன செயல்பாடுகளில் ஈடுபடுறீங்க? Why do you do them? ஏன் அவற்றை செய்கிறீர்கள்? Do you need books? Do you read books? Do you read books? What types of books do you read? நீங்கள் புஸ்தகமெல்லாம் வாசிக்கிற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? என்ன மாதிரியான புக்ஸ் எல்லாம் நீங்கள் வாசிப்பீங்க? மோஸ்ட்லி நிறைய பேர் புக்கை ரீட் பண்ணுறதில்ல, எல்லாம் செல்லு தான் பார்த்துட்ருக்குறீங்க. பட் யூ ஷுட் லேர்ன் திஸ் ஹேபிட். Okay, we'll go to the poem. This poem was written by Arunachalam Chandrasekharan. My hobby is reading. It helps me in thought breeding. என்னுடைய பொழுதுபோக்கு வாசித்தல். Reading is வாசித்தல். Studyingனா படி, readனா வாசித்தல். It helps me in thought breeding. Thought breeding அப்படின்னா அது எனக்கு நிறைய என்னுடைய சிந்தனையை வளப்படுத்துகிறது. It takes me to places near and far. நான் வாசிக்கிறதுனால அது அந்த வாசித்தல் என்பது என்னை தூரமான அருகில் உள்ள இடங்களுக்கு கூட்டி செல்கிறது. It keeps me rational. Doors ajar. Rational அப்படின்னா ஒரு விஷயத்தை யாராவது சொன்னாங்க அப்படின்னா அது அவங்க அந்த காலத்துலேருந்தே செஞ்சிட்ருக்கிறாங்க, அதனால நாங்களே செய்கிறோம். அல்லது அந்த மாதிரி எல்லாம் யோசிக்காமல் நம்மளை ரேஷ்னலாக திங்க் பண்ணுறது, காரண காரியங்களை அறிந்து ஏன் எப்படி அப்படின்னு சிந்திச்சு செய்கிறதுக்கு பேர் ரேஷ்னல் அப்படின்னு சொல்கிறது. அப்போது வாசிக்கிறதுனால என்னென்னா என்னுடைய இந்த இந்த புத்தி கூர்மையை அந்த கதவுகள் திறந்து வைக்கிறது. It teaches me to cackle and cry. Cackleனா சிரிக்கிறது, சிரிக்கவும் அழகவும் செய்கிறது. Without wings it lets me fly. ரக்கியே இல்லாமல் என்னை பறக்க வைக்கிறது. I wish if all the children could read in constructing a vigorous society, then we shall succeed. நான் என்னுடைய விருப்பம் என்னன்னா இந்த காலத்தில் இருக்கிற குழந்தைங்களெல்லாம் வாசிக்கிற பழக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தி கொண்டால் வருங்கால சமூகமானது ஒரு வலிமையான சமூகமாக மாறும், நாம் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றவர்களாக காணப்படுவோம். இதுதான் அந்த ஆத்தர் எழுதியிருக்கிறார். So what they expect from you is you should have the reading as your habit அப்படின்னு சொல்றாங்க. We'll go to the next page. Glossary. Breeding, procreation, rational, intelligence, ajar, slightly open, cackle, informal laugh, constructing, establish, vigorous, powerful. Then comprehension questions I will write and send it to you. If you know, you can write. Then the second one, on the basis of your understanding of the poem, tick the most suitable option to complete the statements. இங்க பாத்தீங்கன்னா ரீடிங் அப்படின்னு கொடுத்து wastes my time, helps me think deeply about everything, keeps me busy, helps me in thought breeding. இந்த ரீடிங்னால அதோட சம்பந்தப்படுத்தி எது இதுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த fourth one will be the best answer for this. Likewise, my hobby, இதுல 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கறாங்க. You find out. Reading 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுல எது சூட் ஆகும்னு பாருங்க. Reading 4 options are there. You find out which option will be the most suitable one. We'll go to the next page. Page number 55. Complete the table given below in order to understand the poem better. இந்த poem இன்னும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க, the poet mentions uses of reading. ரீட் பண்றதுனால வர்ற பயன்களை இங்கே எழுதியிருக்கிறார். Thought breeding opens rational doors
fly without wings, constructing society. இந்த 4 பயன்களும் உள்ளதாகவே அவர் எழுதியிருக்கிறார். நெக்ஸ்ட்ல நீங்க என்ன செய்யணும், the lines in the poem describe the uses. இந்த தாட் ப்ரீடிங் அப்படிங்கிறது வந்து எந்த லைன் குறிப்பிட்டு காட்டுது அப்படின்னு சொல்லி நீங்க எழுதணும். the rhymes used in the lines, இந்த லைன்ல என்ன ரைம்ஸ் இருக்கு, ரைமிங் வேர்ட்ஸ், அது யூ ஷுட் ரைட். மீனிங் ஆஃப் த லைன், அப்போ அந்த லைனுடைய மீனிங், திஸ் ஆல்சோ யூ ஷுட் ரைட். லைக்வைஸ் opens rational doors, fly without wings, constructing society, all these things you should fill up. Then figure of speech. Figure of speech அப்படின்னா is a word or a phrase which gives a separate meaning from the normal one. அதாவது கொடுத்ததிலிருந்து வேறொரு அர்த்தத்தை காட்டுகிற வார்த்தை அல்லது phrase, சொற்றொடர் வந்து நம்ம figure of speech அப்படின்னு சொல்லுவோம். It means something more than it seems to mean. அதாவது அங்க இருக்கிறத விட அதிகப்படுத்தி காட்டுறது அது. It is used figuratively to give an implied meaning to the given context. கொடுக்கப்பட்ட விஷயத்துக்கு அதை உருவகப்படுத்தி வேற விதத்தில் சொல்றதுக்கு பயன்படுகிற வார்த்தையை வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்றோம். இட் கேன் ஐதர் பி யூஸ்ட் டு மேக் கம்பேரிசன்ஸ் ஆர் ஈவன் டு இன்சிஸ்ட் ரெப்பிட்டிஷன் ஆர் எக்ஸாஜுரேஷன். அது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா கம்பேரிசன் ஒப்பிடுவதற்கும், அல்லது வலியுறுத்தி சொல்றதுக்கும், இன்சிஸ்டனா வலியுறுத்தி சொல்றது, ரெப்பிட்டிஷன், அப்புறம் எக்ஸாஜுரேஷன்னா மிகைப்படுத்தி சொல்றதுக்கும் இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து பயன்படுது. தென் ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் ஆர் two or more words which have the same sound. ஒரே சவுண்ட் உள்ள வார்த்தைகளை வந்து நம்ம வந்து ரைமிங் வேர்ட்ஸ்னு சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா seed, deep, asleep, இது ரெண்டு ரைமிங் வேர்ட்ஸ். சன்ஷைன் தனி, லைட், பிரைட், இது ரெண்டு ரைமிங் வேர்ட்ஸ். be, இது ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ இதுதான் ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, we'll see the rest in the next